தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வீட்டில், கோவையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதேபோன்று ஒரு சோதனை நடந்தது. தற்போது மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியினுடைய வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து முன்னாள் அதிமுக MLAக்கள் மற்றும் அமைச்சர்களுடைய வீட்டில் சோதனை என்பது கடந்த ஒரு வருடமாகவே குறிப்பிட்ட இடைவெளியில் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்டில் SP வேலுமணி அவருடைய வீடு, இல்லம் உள்ளிட்ட பல்வேறு அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையை கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் சோதனை நடந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. கோவை குனியமுத்தூரில் உள்ள SP வேலுமணியுடைய வீட்டில் அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதேபோன்று ஒரு சோதனை என்பது நடைபெற்றது. அதற்கு முன்பாக பல்வேறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுடைய வீட்டிலும் இதுபோன்று ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்பது நடைபெற்று பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய SP வேலுமணி அவர்களுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குருசாமி தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, எவ்வளவு அதிகாரிகள் வந்திருக்காங்க? மீண்டும் இந்த சோதனை நடைபெறுவதற்கான காரணம் என்ன? விஷ்ணு, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 6:30 மணி அளவில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். வந்து தற்போது சோதனையை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வழக்கில் இந்த சோதனையானது நடத்தப்படுகிறது என்பது குறித்த விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மீது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அது தொடர்பாக ஏற்கனவே அவரது வீட்டில் சோதனையும் நடத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியது இல்லத்தில் தற்போது சோதனையை துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலை 6:30 மணிக்கு வந்த அதிகாரிகள் தொடர்ந்து தற்போது சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தவிர்த்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு நெருக்கமான சிலரது வீடுகளிலும் சோதனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போது முதல் கட்டமாக சோதனையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய வழக்கினுடைய பின்னணி மற்றும் இது தொடர்பான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விஷ்ணு, இரண்டாவது முறையாக மீண்டும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருவது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விஷ்ணு, குருசாமி, எவ்வளவு இடங்கள்ல இப்ப இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது? கடந்த முறை 60க்கும் அதிகமான இடங்கள்ல சோதனை என்பது நடைபெற்றது. தற்போது எவ்வளவு இடங்கள்ல இங்க சோதனை நடைபெறுகிறது? எவ்வளவு இடங்கள் என்பது குறித்தான தகவல்கள் தற்போது வரை தெரிய வரவில்லை. தற்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்லத்தில் சோதனை நடைபெறுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று அவருக்கு நெருக்கமான மற்ற சிலரது வீடுகளிலும் சோதனையானது நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முறை நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் அவரது சகோதரர் அன்பரசன் மற்றும் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நமது அம்மா நாளிதழினுடைய வெளியீட்டாளர் சந்திரசேகர் உட்பட பலரது வீடுகளிலும் சோதனையானது நடத்தப்பட்டது. இதை தவிர்த்து அவர்களுக்கு நெருக்கமான நிறுவனங்களிலும் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. மேலும் இந்த சோதனையினுடைய நீட்சியாக சுமார் 100 கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்களானது முடக்கப்பட்டிருந்தது. அந்த தனியார் நிறுவனங்களில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முதலீடு செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிட்டதனுடைய அடிப்படையில் அந்த பணமும் ஏற்கனவே முடக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் இந்த சோதனையானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு இடங்கள் உள்ளிட்ட தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விஷ்ணு,
குருசாமி, எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற குறித்த தகவல் இருக்கிறதா? எவ்வளவு நேரமாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது? காலை 6:30 மணிக்கு இந்த சோதனையானது துவங்கி இருக்கிறது. சுமார் ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சோதனையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை வாகனத்தில் வந்த அதிகாரிகள் குழுவினர் சுமார் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் தலைமையில் வந்திருக்கிறார்கள் என்பது குறித்தான தகவல்கள் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. அதே வேளையில் சோதனையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தகவல்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையினுடைய நீட்சியாக வேறு எந்தெந்த இடங்களில் எல்லாம் சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்களும் தற்போது வரை தெரியவில்லை. ஆனால் அவருக்கு நெருக்கமான பலரது வீடுகளில் சோதனையானது நடத்தப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சோதனையினுடைய நீட்சி கோவை மட்டும் நடைபெறுகிறதா அல்லது எஸ்பி வேலுமணி தொடர்புடைய மற்ற இடங்களில், கோவை தவிர்த்து சென்னை உட்பட மற்ற இடங்களிலும் நடைபெறுகிறதா என்பது குறித்தான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விஷ்ணு, குருசாமி, இதற்கு முன்பும் கடந்த ஆகஸ்ட் மாதம் இது போன்ற ஒரு சோதனை என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அதன் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், அதனுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? இதற்கு முன்பாக கடந்த முறை நடைபெற்ற சோதனையின் பொழுது அவரது வீட்டில், வேலுமணி வீட்டிலிருந்து ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. ஆனால் அதே வேளையில் அவருக்கு நெருக்கமான மற்ற இடங்களில் இருந்து பல்வேறு ஆவணங்களானது கைப்பற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக அவருக்கு நெருக்கமாக இருந்த எஸ்பி வேலுமணியினுடைய அவருக்கு நெருக்கமாக இருந்த பங்குதாரர்கள் மற்றும் கான்ட்ராக்டர்களது வீடுகளில் இருந்து ஏராளமான ஆவணங்களானது கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த ஆவணங்களினுடைய அடிப்படையில் தற்போது சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக இந்த அவரது எஸ்பி வேலுமணி மற்றும் அவருக்கு நெருக்கமான நிறுவனங்களில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களுடைய அடிப்படையில் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை முறையிட்டு இருந்தது. அதனுடைய அடிப்படையில் இந்த அந்த கட்டுமான நிறுவனங்கள் அதனுடைய வைப்புத் தொகை சுமார் 100 கோடி ரூபாய் அளவிலான வைப்புத் தொகையானது முடக்கப்பட்டிருந்தது. அது எடுக்க முடியாத அளவிற்கு முடக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான வழக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பொன்னையன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பொன்னையன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வீட்டில் மீண்டும் சோதனை, 2வது முறையாக சோதனை நடைபெறுகிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அதிமுகவின் தேனியை போன்று சுறுசுறுப்பு மிக்க ஒரு முக்கியமான நபர் திரு வேலுமணி. அவரை கழகத்தின் அச்சாணி என்றே கொங்கு நாட்டு மக்களும் அல்ல, தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் எண்ணுகிற அளவிற்கு அவரது களப்பணி, கட்சி வளர்ச்சி பணி, தொண்டர்களை அரவணைக்கும் பணி, மக்கள் சேவை அற்புதமாக இருந்தது. காழ்ப்புணர்ச்சி உற்ற திமுக வழிவாங்க வேண்டும் என்ற நோக்கோடு அவர் மீது போடப்பட்ட வழக்குகளில் ஆதாரம் கிடைக்காத காரணத்தால் ஏதேனும் ஜோடிக்க வேண்டும் என்ற உள்நோக்கோடு மீண்டும் இப்படிப்பட்ட சோதனைகளை நடத்துகிறார்களே என்ற ஒரு எண்ணம், உணர்வு மக்கள் மத்தியில் எழுகிறது. அந்த நிலையை, காழ்ப்புணர்ச்சி நிலையை பழிவாங்க உணர்வோடு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் மேற்கொள்ளுவதை கட்டாயமாக அரசியல் பண்பு கருதி அவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். இப்போ இதை எதிர்த்து போராட்டம் எதுவும் நடக்க போறீங்களா, இல்ல இதை சட்ட ரீதியாகவே சமாளிப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கா? சட்ட ரீதியாக சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே திமுக ஆட்சிக்கு தோல்வி என்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட மறுசோதனை என்ற குறுக்கு வழிகளிலே அவர்கள் செயல்பட்டு ஏதேனும் ஜோடித்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க ஆதாரங்களை திணிக்க பார்க்கிறார்களோ என்ற அச்சமே ஏற்படுகிறது. நன்றி திரு பொன்னையன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்த நிலையில் 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் இதே போன்ற ஒரு சோதனை என்பது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வீடு உள்ளிட்ட அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல்.
தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? சோதனை என்பது எவ்வளவு இடங்கள்ல நடைபெறுகிறது? விவரம் என்ன? முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடைய வீடு மற்றும் அவருடைய தொடர்புடைய இடங்கள் என 58 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. குறிப்பாக 6 மாவட்டங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை, கோவை, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 58 இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. கேரளா ஆணைக்கட்டியில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தளவு 8 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக ஏற்கனவே SP வேலுமணியுடைய வீடுகளில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் போது ஒரு வழக்கு பதிவு செய்தார்கள். தற்பொழுது ஒரு புதிய வழக்கு SP வேலுமணி மீது பதியப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கானது SP வேலுமணி மீது பதியப்பட்டுள்ளது. அப்போது மாநகராட்சியுடைய டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பதாக தான் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துறாங்க. தற்பொழுது சோதனையானது ஊரக வளர்ச்சி பகுதிகளில் நடைபெற்ற டெண்டர்களில் முறைகேடு நடந்திருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஊரக வளர்ச்சியுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அது தொடர்பான கான்ட்ராக்டர்கள் உள்ளிட்ட வீடுகளெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக தகவல் கிடைத்துள்ளது. உள்ளாட்சியை பொறுத்தளவு 2 துறைகள் இருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக வளர்ச்சி என 2 துறைகள் இருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற சோதனையானது நகர்ப்புற உள்ளாட்சியில், அதாவது சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட மாநகர பகுதியில் நடைபெற்ற டெண்டர்களில் முறைகேடு நடந்து அவர் லஞ்சமாக பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒரு புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முதற்கட்ட தகவலானது ஊரக வளர்ச்சி பகுதியில் நடைபெற்ற டெண்டர்களில் வேலுமணி முறைகேடு நடந்திருக்கலாம், இதன் மூலம் லஞ்சமாக பணம் பெற்று சொத்து குவித்திருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்படும். அதனுடைய அந்த FIR காப்பியில் முழு விவரங்களும் இருக்கும். தற்போதைய சோதனையில் ஊரக வளர்ச்சி தொடர்புடைய கான்ட்ராக்டர்கள் மற்றும் SP வேலுமணியுடைய நண்பர்கள் அவர்கள் சார்ந்த இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. 8 இடங்கள்ல சென்னையிலையும் ஒட்டுமொத்தமாக 58 இடங்கள்லையும் இந்த சோதனையானது முதற்கட்டமாக தொடங்கி இருக்குது. விஷ்ணு, கோகுல், இதற்கு முன்பு நடந்த அந்த ரெய்டிலையும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த வழக்கினுடைய நிலவரம் அப்படிங்கிறது தற்போது எப்படி இருக்கிறது? நிச்சயமாக தொடர்ந்து SP வேலுமணி வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்கள், ரொக்க பணங்கள், நகைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன. அந்த அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த வழக்கு குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த விசாரணையில் யாரெல்லாம் அந்த குறிப்பாக மாநகராட்சியுடைய முதன்மை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் அவர் டெண்டர்களில் முறைகேடு செய்திருப்பதற்கு உதவியாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒவ்வொருவராக சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைத்து நேரடியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருடைய வங்கி கணக்குகள் எல்லாம் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் பல கேள்விகளை கேட்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்கிறார்கள். அதே போல ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த டெண்டர்களில் என்னென்ன முறைகேடுகள் எல்லாம் நடந்துள்ளது, அந்த டெண்டர்கள் எல்லாம் எப்படி ஒரு சார்ந்த ஒரே நிறுவனங்களுக்கு எப்படி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆவணங்களை எல்லாம் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த வழக்கில் SP வேலுமணிக்கு இந்த ஒரு சில வாரங்களில் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு முடிவு செய்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் தற்பொழுது மற்றொரு வழக்கும் SP வேலுமணி மீது பதியப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலையும் தற்பொழுது நடைபெறக்கூடிய சோதனையிலையும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சோதனைக்கு பின்பு கைப்பற்றக்கூடிய முழு விவரங்களின் அடிப்படையில் தொடர்ந்து SP வேலுமணி அவர் சார்ந்த நபர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முடிவு பண்ணியிருக்காங்க.